சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோலம் உருண்டை குழம்பு தான். இதை வாழைக்காய் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காயை ஆவி காட்டி நல்லா வெந்த பிறகு எடுத்துங்க. தோல் எடுத்துட்டு இதுமாரி நல்லா உடச்சி போட்டு நல்லா மசிச்சிக்கிங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா மசிச்சு விட்ருங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இது கூடவே நம்ம உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே, இஞ்சி எல்லாமே சேர்த்துங்க. சேர்த்துட்டு அரைச்சி வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துங்க. இது கூடவே சேர்த்து நல்லா பிசைஞ்சி உருண்டை பக்குவத்துக்கு நம்ம பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். பிடிச்சி நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் பாலாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது இப்படியே சாப்பிட்டா கூட செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நல்லா செவந்து வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாலாக நம்ம உள்ளே சேர்த்துக்குங்க எண்ணெயில். இதுக்கு அதிகமாக எண்ணெய் இது பண்ணணும் அவசியம் இல்லை. கொஞ்சமாக சேர்த்து நம்ம பாலாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த குழம்பு இது சிக்கன் இல்லை மட்டனில் எது செஞ்சாலும் இந்த மாதிரி செய்யும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சிக்கன் மட்டனில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதுமாரி வாழைக்காயில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மட்டனை விட இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், நல்லா பரட்டி விட்டு நம்ம நல்லா செவந்து வரட்டும். இதை நம்ம இட்லி பானையில் வச்சு ஆவி காட்டி கூட நம்ம போட்டுக்கலாம். இருந்தாலும் நம்ம இப்படி சேர்க்கும்போது சூப்பரான கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். புது விதமாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது இதை நம்ம அப்படியே ஸ்நாக்ஸாகவும் பிள்ளைங்களுக்கு வறுத்து கொடுக்கலாம். இப்போ வாழைக்காவே சாப்பிடாத பிள்ளைங்களாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம சூப்பரான சாப்பிடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதே கடாயில் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு இது கூடவே தட்டி வச்ச பூண்டு சேர்த்துங்க. இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் உப்பு தூவி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி சுருண்டு வதங்கி வரட்டும். நீங்கள் உப்பு போட்டு வதக்கும்போது டக்குன்னு வதங்கிடும். சீக்கிரமாக வதங்கிடும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக நல்லாவே இருக்கும். நீங்கள் உடனே செய்யணுன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளியில் உப்பு போட்டு வதக்கும்போது நம்ம சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது ஒரு 2 தக்காளி போல் நான் எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுவும் கூடயே சேர்த்து நல்லா வதக்கிங்க. ஏன்னா குழம்பு கிரேவி பதமாக வரணும். அதுக்காக இப்போ இதுவும் கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போவே நல்லா ஒரு கிரேவி பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதுவும் கூடவே குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துங்க. காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்துங்க. நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதுவும் கூடவே புளி கரைச்சி நான் வச்சுருக்கேன். இதுவும் கூடவே நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ உப்பு பதம் எல்லாமே நீங்கள் பார்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுனால புளிப்பு அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு நான் தேங்காயையும் பெருஞ்சீரகத்தையும் நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. நல்லா கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம
பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டையை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், பிள்ளைங்க வந்து விரும்பி அந்த உருண்டையை சாப்பிட்டுட்டாங்க. பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு சுண்டி வந்துடுச்சு. இப்போ அந்த குழம்புல நம்ம பொரிச்சு வச்ச உருண்டையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம அந்த புளிப்பு, காரம் எல்லாமே அதில் நல்லா இழுத்துக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கலாம். சூப்பரான சுவையான கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். நன்றி.